இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, நற்செய்தி பறைசாற்றுபவரின் வாழ்வு முட்கள் நிறைந்ததாகவும் சவால்களை சந்திக்கக்கூடியதாகவும் எதிர்ப்புகளை எதிர்கொள்ளக்கூடியதாகவும் இருக்கும் என்பதை எடுத்து காட்டுகின்றது இன்றைய நற்செய்தி. ஆம், இயேசு தனது லட்சிய வாழ்வையும் இறையாட்சி பணிகளையும் பற்றி புரிந்து கொள்ளாதவர்கள் மன்னிக்கின்றார். அவர் மதிமயங்கியிருக்கிறார் என்று சொல்லி அவரை தரம் தாழ்த்துகின்றனர். ஆனால் அதை இயேசு பொருட்படுத்தவில்லை. தனது நோக்கம் இறையாட்சி பறைசாற்றுவது என்பதை உணர்ந்து அதை தொடர்ந்து செயலாற்றுகின்றார். இன்று நம்மோடு வாழக்கூடிய பலரின் வாழ்க்கையிலும் இதை நாம் பார்க்கின்றோம். கூட நம்முடன் பணியாற்றுகின்ற சிலரின் வாழ்வில் இது போன்ற மக்கள் அவர்களை புரிந்து கொள்ளாமல் தேச துரோகி, சமூக விரோதி, அரைவேக்காடு, குழப்பவாதி என முத்திரையிட்டு அவர்கள் வாழ்வுக்கே முற்றுப்புள்ளி வைக்கிறார்கள். ஆனால் நாம் எவ்வாறு இருக்கிறோம்? நமது இறையாட்சி பணியில் நாம் தொடர்ந்து செயலாற்ற தடையாய் இருப்பவைகளை எதிர்கொண்டு இயேசுவின் பாதையிலே பயணிக்கிறோமா? இன்றைய முதல் வாசகத்திலே தாவீது தனது யோனத்தான் இறப்புக்காக மட்டும் அழாமல் சவுலுக்காகவும் அழுகிறார். இது மன்னிப்புக்கும் இரக்கத்திற்கும் ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு. ஆம், இயேசுவும் இது போன்ற பாணிகளை நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். நாமும் அந்த இரக்கத்திலும் மன்னிப்பிலும் வாழ கற்றுக்கொள்வோமா? இன்றைய நற்செய்தியின் மூலம் அதை நாம் வாழ்வாக்க முயல்வோமா?